ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்கூல் லீவு, அதனால் அவனுக்கு பிடிச்ச கேப்சிகம் ஃப்ரையும் வெண்டைக்காய் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். சாதத்துக்கு புளிக்குழம்பு வச்சேன். இப்போ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் பூண்டு, வெங்காயம், முருங்கைக்காய், தக்காளி சேர்த்து வதக்கலாம். இப்போ உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக 1 ஸ்பூன் வெள்ளம் சேர்த்து கொதிக்க விட்டுருக்குன்னா டேஸ்டியான புளிக்குழம்பு ரெடி. இப்போ கேப்சிகம் ஃப்ரை பண்ணுறதுக்கு வேர்க்கடலையே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாகவே 2 மிளகாத்துலையும் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். 2 கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டையும் இந்த அளவுக்கு கட் பண்ணி சூடான எண்ணெயில் வதக்கலாம். அதுவே உப்பு, மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். தனியாக மிளகாத்தில் மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டுட்டு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடியை வதங்கிட்டு இருக்கிற கேப்சிகம் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் கழிச்சு இறக்குனா நமக்கு டேஸ்டியான கேப்சிகம் ஃப்ரை ரெடி. கூடவே வெண்டைக்காய் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் சாதம், புளிக்குழம்பு, கேப்சிகம் ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை, தயிர் சாதம், வெள்ளரிக்காய் பச்சடி, நெல்லிக்காய் பச்சடி. இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அகிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.